அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி. இன்று பேங்க் நிஃப்டி தாறுமாறு அப்படின்னு சொல்லலாம். ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது இந்த 12ஆம் தேதியிலிருந்து, அப்போ முடிவுற்ற விலை, சென்ற வாரம் முடிவுற்ற விலை 18,563. அப்போ இந்த வார துவக்கம் நம்மளுக்கு 18,595க்கு ஆரம்பமானது. ஹை அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு இந்த கடந்த 3 நாட்களில் 18,769 மட்டும் போயிருக்கு. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனை கடந்து ஹை போயிருக்கு. 18,794 அப்படிங்கிற ஹை போயிருக்கு. அப்போ இருக்கிறதுலே குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துகிட்டா 18,559. அப்போ இதற்கும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு 230 புள்ளிகள். அப்போது நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது 230 புள்ளிகளாக இருந்துள்ளது. இன்றைய லோ 18,669 இருந்திருக்கு. அப்போ ஹையுக்கு லோவுக்கு உள்ள பார்த்தா ஒரு 120 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. ஆனால் நிஃப்டியோட போக்கும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் உட்பட்டு தான் இருந்தது, ஸ்ட்ராங்கிள் இருந்ததுனால. ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை, தாறுமாறாக மூமெண்ட் கிடச்சிது. அது என்ன அப்படிங்கிறதையும் நாம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய முடிவுற்ற விலையிலிருந்து பார்த்திங்கன்னா இது 700னா 55 புள்ளிகள், இது 12 புள்ளிகள். அப்போது நம்மளுக்கு 67 புள்ளிகள் மைனஸ் ஆக உள்ளது. ஆனால் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 80 புள்ளிகள். அப்போது கால் ஆப்ஷன் கட்டிருக்கிற டைம் வெளியே நம்மளுக்கு நல்லாவே கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. அடுத்தது நேற்று 18,700 புட் 18,800 கால் இருந்தது. இன்றைக்கி 18,700 புட் 750 காலாக மாறியுள்ளது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,750 உட்பட்டும் 18,700 அண்ட் 800ஓட ஸ்ட்ராங்கலும் பார்த்துருந்தோம். அப்போது 18,650லேருந்து 18,850க்கு உட்பட்டு நம்மளுக்கு இருந்தது. இது பிரேக் பண்ணவே இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ராங்கலில் இது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 18,700 புட் நம்மளுக்கு 5 ரூபாய் லோ. நேற்று முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா 21 ரூபா. இன்றைக்கி 15 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. அது பெரிய 5 ரூபாயிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 34 ரூபா மட்டும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 மடங்கு இவர்கள் பயணம் கொடுத்துள்ளார்கள். இதே 18,750 புட் பாருங்கள், நேற்று முடிவுற்ற விலை நம்மளுக்கு 37 ரூபா, 12 ரூபாய் லோ. அங்கிருந்து 82 ரூபா போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய இம்பேக்டட் கிடச்சி. ஆனால் நிஃப்டியில் ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்து கான்ட்ராக்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் தான் கொடுத்துருக்காங்க. 18,700 புட் 800 கால். இப்போ மார்க்கெட் 18,700க்கு கீழே முடிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது 80% இருக்காது, 20% இருக்கலாம். அப்போ 80% பெரிய கேப் டவுன் இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 84 + 150, அப்போ 135 ரூபா வருது. அப்போ 18,700 மைனஸ் 135, அப்போ 18,565. அப்போ இதே 18,800 ப்ளஸ் 135, அப்போ 18,935. அப்போ சந்தையோட பயணம் 18,565லிருந்து 18,935க்கு உட்பட்டு இருக்க அதிக வாய்ப்பு. அப்போ 18,700 போட்டு 84 ரூபாய்க்கும் போது 18,616, 18,800 கால் 51 போது 18,851 சந்தையோட அளவீடாக இருக்க போகிறது. இதில் பாருங்கள், மார்க்கெட் இருக்கிறது 18,700. இப்போ இதனுடைய மையத்தை நம்ம வச்சு பார்க்கலாம். இதற்குண்டான தொலைவு 200 ரூபா. 18,600 கால் நம்மளுக்கு 159 ரூபா இருக்கிறாங்க. 18,800 புட் 137 ரூபா இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்க?
296 ரூபா. அப்போது 96 ரூபா டைம் வேல்யூவாக இருக்குது. இது நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், 800 கால் 49 ரூபா, 600 49 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 98 ரூபா. ஸோ இந்த டைம் வேல்யூ தான் இவங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்களது 100 தான் இருக்கணும். அப்போ இது எச்சா இருக்கிறாங்க. இதற்குள் ஒளிந்திருக்கிற டைம் வேல்யூ 18,600 கால் எவ்வளோ இருக்கும்? நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 ரூபா தான் இருக்கும். 159 59 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்படி தான் ப்ரீமியம் செட்டப் நடைபெறுகிறது அப்படிங்கிறத. நிஃப்டியோட குறிகளை 18,615 டு 18,795, வைட் ரேஞ்ச் 18,520 டு 18,880 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 18,759, 18,795, 18,849. சப்போர்ட் லெவல் 18,663, 18,615, 18,551 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், 43,900 44,500 வரை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 43,874. அப்போ நேற்று 44,000 கால் மற்றும் புட் ஸ்ட்ராடலாக இருந்தது. அப்போ அதை பேஸ் பண்ணும்போதே நம்ம கொடுத்துருந்தோம் 43,700 டு 44,300. ஏன்னா 110 170 அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தது ரெண்டு பேர்த்தோட ப்ரீமியம். அப்போது இதற்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. அப்போ 44,000 புட் 110 ரூபாய் இருந்தது. அப்போ 43,890, 44,000 கால் 170, 44,170ங்கிற இதை காலையிலே நம்ம அதை கணக்கீடு பார்த்துருப்போம். அப்போது அதனுடைய 43,890க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. வெகு நேரம் பேங்க் நிஃப்டி பார்த்தா 43,890க்கு கீழேயே வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் அமைந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 43,400 புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 ஆகிட்டாங்க. 43,500 புட் பாருங்கள், 4 ரூபா 85 காசு, 5 ரூபாயிலிருந்து 120 ரூபா போயிருக்காங்க. 55 ரூபாய்க்கு க்ளோசிங். 43,600 புட் 7 ரூபா 210 ரூபா போயிருக்காங்க. 43,700 புட் 13 ரூபாயிலிருந்து 300 ரூபா போயிருக்காங்க. சரியான ஜாக்பாட் அமையக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது அப்படிங்கிறதை இதன் மூலம் நீங்கள் அறியலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் இருக்குது. 43,500, 44,000, 43,500 கீழே தான் இருக்காங்க. அப்போ 43,500 அண்ட் 44,000 ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது 43,100லிருந்து 44,400க்குள் சந்தை இருக்க வாய்ப்பு. அதில் 43,500, 44,000, 43,750 ஒரு நடுநிலையாக அமையப் போகிறது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு கவலைக்கிடம் தான். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து 15க்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோன், இந்த பிரேக் அவுட் இந்த அளவுக்கு இறக்கத்தை அது தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புக்கு அந்த இம்ப்ளைடு வாலட்டி குறைவாக இருக்குது. 43,215 டு 43,800 வந்து வாலட்டைல் ரேஞ்ச். 42,913 டு 44,057 வைட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,635, 43,802, 44,105. சப்போர்ட் லெவல் 43,412, 43,215, 42,883 இருக்கும். சந்தை நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் கணக்கிடும் வகுப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 30ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவலும் உங்களுடைய விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஜூன் 15 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு எப்படி மார்னிங் ட்ரேட் பண்ணுறது, அது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு இம்பேக்ட் எப்படிங்கிறத வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். எங்களிடம் இணைந்தால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். எங்களிடம் கற்றுக்கொள்ளவும் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையிலும் உங்களுடைய ஈடுபாட்டின் மூலியமாக மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இணையலாம். விருப்பம் இருந்தால் கட்டாயம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.